ஒரே ஒரு கதையில மறுபடியும் மடக்கி போட்டிருக்கிறாரு அஜித் அவர்களை ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித் மற்றும் ஆதிக் கூட்டணியில குட் பேட் அக்லி திரைப்படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வசூல் பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபேன்ஸ் மத்தியிலுமே சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தது. என்னப்பா அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் படமும் அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் அஜித் அவர்கள் ஆதிக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அடுத்த ஒரு திரைப்படம் இவங்க ஒரு கூட்டணியில வரப்போகுது. இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்பர் பேக்ட்ராப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வட சென்னை, நார்த் மெட்ராஸ் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் இந்த ஒரு படம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. அண்ட் சண்டை காட்சிகளுக்கு சுப்ரீம் சுந்தர். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது வேல்ஸ் இன்டர்நேஷனல். இந்த படம் கிட்டத்தட்ட 280 இருந்து 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படமாக்க போறதாக சொல்லப்படுது. அண்ட் பழைய குட் பேட் அக்லி டீம்ல வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தான் இந்த திரைப்படத்திலேயுமே வேலை பார்க்க இருக்கிறாங்களாம். அந்த டீமை அப்படியே தூக்கிட்டு வராரு ஆதிக் ரவிச்சந்தர். சோ அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அக்டோபர் மாதத்துல இருந்து படமாக்கப்பட போறதாக சொல்லப்படுது. சோ இது ஒரு ஹார்பர் பேக்ட்ராப். ஹார்பர்ல நடக்கக்கூடிய கடத்தல், அதனால வரக்கூடிய பிரச்சனை, இதனால பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி மீனவர்கள், எல்லையை தாண்டறதுனால கொல்லப்படக்கூடிய மீனவர்கள், இந்த மாதிரியான சம்பவத்தை வச்சுதான் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் இருக்கு. சோ இப்படி ஒரு ரக்கடான கதைக்களத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாரு அஜித் அவர்கள் கிட்ட. அண்ட் இந்த ஒரு ஒன் லைன் இப்படிதான் கதைக்களம் இருக்க போகுது அப்படின்றத பத்தியே சொல்லியே வந்துட்டு அஜித் அவர்களுடைய அடுத்த ஒரு கால் ஷீட்டையும் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு, அதாவது அஜித் அவர்களுக்கு இந்த திரைப்படத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட 170 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட வந்து பிரேக் விட்டுருந்தாரு. இந்த கார் ரேசிங்காக வந்து அவரு தனியா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் அஜித் அவர்கள். சோ அந்த கார் ரேசிங் விஷயங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அவர் நடிக்க இருக்க ஒரு திரைப்படம் ஆதிக்குடைய இந்த திரைப்படம் தான். அடுத்த வருடம் சம்மர்ல இந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தூத்துக்குடி மற்றும் வெளிநாடுகள்ல இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ குட் பேட் அக்லி ஒரு பக்கம் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் ஆதிக் மேல மறுபடியும் முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு ஆக்டர் அஜித். அதனால இந்த 280 இருந்து 300 கோடி வரைக்கும் வந்து பட்ஜெட்டை இதுக்காக வந்து ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 500 கோடியாவது இவங்க ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கு. என்னதான் சரி ஃபர்ஸ்ட் ஃபிளாப் ஆனாலும் அந்த ஒரு பெரிய மனசுல வச்சுட்டு அடுத்து கண்டிப்பா அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரு இந்த ஆதிக் அப்படின்றது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட தான் அஃப்கோர்ஸ் அஜித் அவர்களுமே அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த திரைப்படம் 500 கோடிகளை தாண்டுமா அப்படின்றத நம்ம அடுத்த ஆண்டு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அஜித் அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் ஒரு ரக்கடான திரைப்படம். இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்து, அதாவது இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.